குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். ஜாதகம் பார்க்கிற பொழுது இந்த சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன் இந்த மூன்று பேருமே நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க. நம்முடைய பல பல பிறவிகளில் நாம் சேர்த்து வச்ச புண்ணியத்தை கொடுக்க பார்ப்பாங்க. சனி பகவான் ஒருத்தர் மட்டும்தான் நாம் போன பிறவியில் எதையெல்லாம் அசால்ட்டாக நினச்சோமோ அதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இந்த பிறவியில் நம்முடைய பார்வையின் மூலமாக அவர் சுட்டி எரிக்கிறார். அதாவது நம்முடைய கர்மாவை கடக்க செய்கிறார், நம்மை வருந்தப்படுகிறார். அப்போ சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு சனியினுடைய பார்வை பெறக்கூடிய வீடுகளில் நமக்கு லக்னத்தின்படி என்ன ஆதிபத்தியம் வருதோ, எந்த பாவங்கள் வருதோ அந்த பாவத்தினுடைய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் நாம் போய்விடுவோம். இவ்வளோதான் ரீசன். அப்போ சனினா ஒரு கசப்பை தர்றார், ஒரு கஷ்டத்தை தர்றார், ஒரு தண்டனையை தர்றார். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அவர் இருள் கிரகம். அப்போ ஒளி உள்ள இடத்துல ஒரு வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வெளிச்சம் இல்லாமல் சிரமப்படுவோம். அப்போ கரண்ட் இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் செய்கிறது சிரமப்படுவோம்ல. சமைக்கிறதுக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதே போல் ஹீட்டரு, கிரைண்டரு, மிக்சி, அடுப்பு, அதில் வெளிச்சம் இல்லாமல் பாத்ரூமில் போய் குளிக்க முடியாது, ஏன்னா இருண்டு கிடக்குது. அப்போ வெளிச்சத்தின் தேவை நமக்கு வேணும். அப்போ வெளிச்சம் இல்லாத பொழுது உள்ள கஷ்டம்தான் சனி பகவான். வெளிச்சமாக இருக்கும் போது இருப்பது குரு பகவான். அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நிறைய எவ்வளவோ விஷயம் இருக்குது, உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் எங்கெல்லாம் இருண்டு இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவானுடைய ஆற்றல் இருக்கிறது. அப்போ ஜன்னல்களை திறந்து வைக்கணும். அப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிச்சம் வர்ற மாதிரி வர்ணங்களை வீட்டுக்கு பூசணும். எல்லா பக்கமும் 4 செவத்துக்கு 4 கலர் அடிக்கக்கூடாது. மனப்போன போக்கில் ரெட் அடிக்கிறது, வயலட் அடிக்கிறது, பச்சை அடிக்கிறது, இப்படி எல்லாமே அப்படி பூசக்கூடாது. ஆகாயத்துக்கு கூட இப்போ கலர் பூசக்கூடாது, வெண்மையாக தான் இருக்கணும். இப்போ வெளிச்சம் தான் எல்லாத்தையும் கடத்தும். அப்போ ஒரு அறையிலேருந்து ஒரு அறைக்கு வெளிச்சம் பரவி எல்லா அறைகளுக்குள்ளரும் போகணும். எல்லா நேரமும் நம்ம குட்டு பல்பை யூஸ் பண்ண முடியாது, டியூப்லைட்டை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் பில்லு அதிகமாக மாறிடும். அப்போ ஒரு வீடு ஆனது வெளிச்சமாக இருக்கணும். அப்போ வெளிச்சமாக இருந்தால் தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இருண்டு போய் பாருங்கள், இந்த சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் சனியின் ஆதிக்கம். அப்போ சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற வீடுகளில் குடும்ப செலுசெலுப்பு இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம குடும்பம் ஐஸ்வர்யத்தை நோக்கி போக முடியாது. ஒரு ஆள் சம்பாதிச்சு 10 பேர் சாப்பிட்றது மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்போ கடுமையான முறையில் கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவானும் நன்மை தரக்கூடியவர் தான். அதிக உணர்வு, அதிக செயல், அதிக அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சனி பகவானும் சுக்கிரனும் குரு பகவானும் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க பொறுத்தளவில் வீடுகளில் குழந்தையாக இருக்கிறாங்க, செல்வத்தில் குருவாக இருக்கிறார். அப்போ குழந்தையை நம்ம அடித்து திட்டணும்னா நமக்கு பண வசதி வர்றதில்லை. அதே போல் நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் பணம் வைக்கிற இடம், பணத்தை கையாளுகின்ற மெத்தேடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த குரு பகவான் வெளிச்சம் வீட்டினுடைய பூஜை அறைகள் வரையில் உள்ளே வருகிறார். இப்போ ஒரு வீடு பளிச்சுன்னு இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அங்கங்கே துர்வாடை இல்லாமல் இருக்கணும். அப்போ சனினா அழுக்கு, நாற்றம், துர்வாடைக்கு அதிபதி. குரு என்றால் அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்போ ஒரு பரிசுத்தமாக இருப்பார், வீடு பளிச்சன் இருக்கணும். இதெல்லாம் குருவினுடைய மங்களகரகமான தன்மை. சுக்கிரன் என்றால் சொகுசு தன்மை. இந்த சனி நீங்கி குரு வந்தால்தான் சுக்கிரன் என்கிற ஒரு சொகுசை நம்ம அடைய முடியும். எல்லார்ட்டையும் நம்ம அனுசரணையாக இருக்கிறோம், அனுசரணையாக பேசுகிறோம், இனிமையாக பேசுகிறோம் அப்படின்னா அப்புறம் புது துணிக்கு சுக்கிரன். அதே ஒரு துணியை தண்ணியில் நினச்சி போட்டாச்சுன்னா அது பழசாயிடும். அதுக்கு பேர் சனி பகவான். அப்போ வீட்டில் அளவுக்கு அதிகமான அழுக்கு துணிகள் இருந்தாலும் செல்வம் வராது, மகாலட்சுமி வரமாட்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிரகங்களை வீடுகளுக்குள்ள உள்ள புகுத்தி பார்க்கறது. அப்போ புதனும் ராகுவும் இருக்குது. அப்போ புதன் ராகு அப்படின்னா என்ன ஆகும்? மதி மயங்கும் கிரகங்கள், மதியை மயக்கும் கிரகங்கள். புதன்னா ஒரு காதல் உணர்வை வெளிப்படுத்துவார். அப்போ புதன்னா மயங்கும் கிரகம், அதுக்கு பேர் மயங்கும். அப்போ ஆசை என்னும் போர்வைக்குள் பூட்டி கிடக்கக்கூடிய கிரகம். ஆசையை தூண்டுறதே இந்த புதன் தான் தூண்டுவார். அப்போ புத்தியை ஓவர்டேக் பண்ணி தூண்டுவார். அப்போ ராகு என்பது மயக்கும் கிரகம். ஒரு பொருள் இருக்கணும், ஒரு பொருளை வாங்கலான்னு சொல்லும். அப்போ ராகு பிரம்மாண்டத்தை சொல்லும், பேராசையை தூண்டும். அப்போ ராகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பேராசை வரும். ராகு பார்த்தால் பேராசை வரும். அந்த இடத்த நம்ம புத்தியை மயக்கிடும். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? சிந்திக்காமல் போய் தவறுகளில் மாட்டிக்கிறோம்.
அப்போ ஒரு செயலை தானே செய்தால் என்ன, ஒரு செயலை தானே செஞ்சால் என்ன, தன்னுடன் இருப்பவர்களை செய்ய சொன்னால் என்ன, ஒரு செயலை வேலைக்காரர்கள் மூலமாக செய்தால் எப்படி, இப்படிப்பட்ட நிலையில் இந்த 3 வேலைகளையும் இந்த ராகு பகவான் இயக்கிடுவார். ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் வீடுகளில். இப்படி ஒரு அற்புதத்தை இறைவன் தருகிறார். இப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. திருமணத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் என்னன்னா, நம்ம லக்னத்திலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது 3 செயல்பட்டால்தான் நமக்கு காமம், இச்சை அதெல்லாம் கிடைக்கும். அதற்கு குரு பலம் வேண்டும். குரு பலம் இல்லாமல், வியாழ நோக்கம் இல்லாமல் இந்த 3, 7, 11 கூட இயங்க முடியாது. அப்போ வேண்டும். அப்போ வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தை தான் முதல் ஆரம்பமாக வைத்திருப்பார்கள். ஆமாம், அப்படிலாம் இருக்குது. அப்போ உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னா 3 கிரகங்கள், குரு, சூரியன், சுக்கிரன். இந்த 3 கிரகங்களும் ஒரு உயிரை கொடுக்கக்கூடியவை, ஒரு உயிரை பலப்படுத்தக்கூடியது. அப்போ அதனால் காலை வியாழக்கிழமை விரதம் இருக்கணும், பெரியோர்களை மதிக்கணும், குரு வணக்கம் செய்யணும், வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை வணங்கணும் அப்படின்னாங்க. சூரியன்னா தந்தை, அப்பாவை பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். சூரியன்னா காலையில் உதிக்கிற சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். இப்படி நமக்கு தனக்கு மேலே உள்ளவர்கள், மேலே அதிகாரிகள், நாடாளக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் உயர்வாக எண்ணி போற்றி துதிக்கணும். சுக்கிரன்னா மனைவின்னு அர்த்தம். மனைவி இடத்துல அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அவளுக்கு வேணுங்கிற பணிவிடைகளை எல்லாம் செய்யணும். அது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். இவங்களையெல்லாம் நாம் மதித்தால் நமக்கும் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும், நமக்கும் ஒரு அனுசரணையான வாழ்க்கை கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஜாதகத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் கெட்டு போய் இருந்தால் குடும்பம் இல்லை, அப்போ வாரிசு இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அப்போ இந்த 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள இடங்கள். அதனால தான் மீனத்திற்கு 3, 7, 11 வீடுகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நன்மையை தரும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய 3ஆம் இடம், மீன ராசியிலேருந்து 3ஆம் இடம்னா ரிஷபம் வரும். அந்த ரிஷபம்னா ஒரு வீட்டினுடைய தலைவாயில் உள்ள வெளியே மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி மீனத்திற்கு 7ஆம் இடம் என்றால் என்னன்னால் தாய் வழி, தாய் மாமன், வயிறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். உண்ணும் உணவு ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். 6 என்பது நோயாமாறு, 2 என்பது உணவு வாய், 6 என்பது வயிறு உணவாக போகுது. 10ஆம் இடம் என்பது அது கல்லீரல், மண்ணீரல், இரைப்பையை குறிக்கிறது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையும் சொல்கிற போகிற உணவும் இதை பொறுத்து நமக்கு செல்வமும் மங்களகரமும் கொடுதுங்கிறத இந்த இடத்துல ஒரு சிம்பிளான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்களும் உங்களை சுற்றியில் உள்ளவர்களையும் அன்பாய், அனுகூலமாய், அனுசரனாய் உறவுகளை பேணி பார்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பதே இருக்காது. ஜாதகத்தில் கிரகம் கெட்டியிருந்தாலும் வாழ்க்கையில் இதை தெரிந்து கொண்டால் உயர வந்துவிடலாம். நீங்களும் வாழ்வில் உயர்வை பெறலாம். நன்றி, வணக்கம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பெயர் வைக்கணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும்னா அனுபவ ஜோதிடராகிய அடியேன் உங்களுக்கு சர்வீஸ் செய்ய காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.